அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். அஸ்பத் குருப்யோ நமஹ, அஸ்பத் பரமகுருப்யோ நமஹ, அஸ்பத் சர்வகுருப்யோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனைய நமஹ, ஸ்ரீ குருங்கமுனைய நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்தருது மகர தை மாதம் 19ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 2 பிப்ரவரி 2026. தேய்பிறை பிரதமை நாள் முழுவதுமே இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரம் இன்று பின்னிரவு 12:33 வரைக்கும் இருக்குது. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். ஆயுஷ்மான் நாமயோகம், பாலவ கரணம். இன்றைய அகசு நாழிகை 28:55, தியாஜ்யம் நாழிகை 17:19. இன்றைய புண்ணிய திதி தை மாதம் தேய்பிறை பிரதமை. நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய மகரலக்ன இருப்பு நாழிகை 1, வினாழிகை 55. சூரிய உதயம் காலை 6:40. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் குரு பகவான் வக்ரலமையில், கர்க்கடக ராசியில் சந்திரன், சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்பராசியில் புதன் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினுடைய பாதசார விவரங்களை நாம் பார்க்கலாம். சூரியன் திருவோணம் 3ஆம் பாதத்திலும், சந்திர பகவான் கர்க்கடக ராசியிலும், செவ்வாய் திருவோணம் 2ஆம் பாதத்திலும், புதன் அவிட்டம் 4ஆம் பாதத்திலும், குரு பகவான் வக்ர நிலைமையில் புனர்பூசம் 2ஆம் பாதத்திலும், சுக்கிரன் திருவோணம் 4ஆம் பாதத்திலும், சனி பகவான் பூரட்டாதி 2ஆம் பாதத்திலும், ராகு சதயம் 3ஆம் பாதத்திலும், கேது பூரம் 1ஆம் பாதத்திலும் என கிரகங்களுடைய பாதசார விவரமானது அமைந்திருக்கிறது. இன்று மாலை 4:15 சுக்கிர பகவான் அவிட்டம் 1ஆம் பாதத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இன்று பின்னிரவு 12:33 சந்திர பகவான் சிம்மராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா நம்முடைய கேந்திரங்கள் எல்லாமே ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. வீடு மண்மனை யோகங்கள் நமக்கு நல்லபடியாக வந்து சேரும். தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் என்று கிடைக்கப்பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும்.
உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துனோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். வீட்டில் இருப்பவர்களுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் இன்று விலகப் பெறுவீர்கள். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை அழகாக திட்டமிடுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக நமக்கு இன்றைய நாளானது அமைந்திருக்கிறது. பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுனராசி அன்பர்களே, சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் நமக்கு இன்று வேகம் பெறும். வீடு மண்மனை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் எல்லாமே நமக்கு இன்று சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு. புதிய உத்தியோகம், புதிய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அனுகூலத்தை நமக்கின்று கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கின்று உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், தைரியம், தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இன்று நீங்கள் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் யாருக்காவது இருந்ததுன்னா இன்று சரியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று அப்படின்னு நாம் சொல்லலாம். பொதுவாக இன்றைய நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம், ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு இன்று வந்து சேரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த பல காரியங்களையும் உங்களால் அற்புதமாக செஞ்சு முடிக்க முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப்பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கூட இருக்கக்கூடிய மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப்பெறும். பல வகையிலும் பலவிதமான நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்க போகிறது. புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய நாளாக இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் துலக்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது மாறும். பொதுவாக தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இன்று
விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள் கன்னிராசிக்கு இன்றைய நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம், ஒரு பெரிய மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம். கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா இந்த 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது, செவ்வாய் பார்ப்பது என்பது ரொம்ப ஒரு சிறப்பு, ஒரு ஏற்றம், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் என்று ஏற்படும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். பயணங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களை இன்று தேடிவரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம். நடக்காது அப்படின்னு நினைச்ச காரியங்கள் கூட நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கிறது. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். சகோதர சகோதரிகள், இரத்தம் சம்பந்தமான உறவுகள், இவங்க கூடலாம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகப் பெறுவீர்கள். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காரியத்தில் இன்றைய நாள் ஒரு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாக நமக்கு அமைந்திருக்கிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பெரிய மாற்றங்களை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்று இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. சந்திராஷ்டமம் போயின்னு இருந்தாலும் குருவினுடைய ஒரு பார்வை அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் நமக்கு இன்று அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எல்லாமே நமக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் வெளியூர் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது சில செய்திகள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இன்றைய நாளில் அது நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். கடன் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை இன்று கொடுக்கும். ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் மகர ராசிக்கு இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே இன்று கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம்.
கும்பராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டம். ஆனால் 5 குடைவர் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது, ராசிநாதன் ராசியிலே இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய அனுகூலம் உங்களுக்கு. குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி எல்லாமே வெற்றி பெறும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். எல்லா விஷயங்களுமே ஒரு பெரிய முன்னேற்றத்தை இன்று உங்களுக்கு வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் சுபவிரய செலவுகள் உண்டாம். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துக்கிறோம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளில் வீடு மண் மனை யோகம் சம்பந்தமான காரியங்கள் அனைத்திலுமே நல்ல ஒரு அனுகூலத்தை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள். நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலங்கள் என்று ஏற்படும். எல்லா காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். அதே வேளையில் தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் கவலை விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வளமான செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சப்போஸ் என்னால் ஃபோனை எடுக்க முடியலை, உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியலை, இல்லை நாட் ரீச்சபிளில் இருக்குது, இல்லை சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய இமெயில் ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இமெயில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் கூட நான் கண்டிப்பாக எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் வந்து தொடர்பு கொள்கிறேன். நிறைய என்கொயரிஸ் வந்துக்கிட்டு இருக்குது. நாம் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை என்கொயரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு கணக்கு கிடையாது. ஒரு நாளைக்கு நம்மளால் முடிஞ்சது அதிகபட்சம் 8லேருந்து 10 என்கொயரி தான் நாம் வந்து பார்க்குறோம். எந்த என்கொயரி நாம் வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு நாம் சோழி போட்டு பிரஷ்னம் பார்த்து தான் நாம் பலாபலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, ஏன் நீங்கள் வந்து கட்டணம் நிர்ணயம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 விஷயம். நம்ம பரம்பரை ஜோதிடராக இருக்கிறதுனால நாம் வந்து இவ்வளவு கட்டணம் அப்படின்னு வந்து நாம் நிர்ணயம் பண்ண முடியாது. 2வது விஷயம், முதல்ல பணம் 100% வாங்க மாட்டோம். ஜாதகம் பார்த்து கொடுத்ததுக்கு பிறகு தான் நம்ம பணம் அப்படிங்கிறது வாங்குவோம். பணம் என்பது அவங்க விருப்பம்தான். முதல் விஷயம், நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு நமக்கு இறைவன் ஒரு கிருபை கொடுக்கணும். 2வது, நாம் சொல்கிற வாக்கு உங்களுக்கு பலிக்கணும். ஸோ இது 2ம் தான் நமக்கு பிரதானமே தவிர பணம் வந்து நம்ம இவ்வளவு கட்டணும், அப்புறம் வந்துட்டு இவ்வளவு பணம் கொடுக்கணும், அப்புறம் இவ்வளவு நேரம் தான் நான் வந்து பேசுவேன் அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஒரு ஜாதகம் பார்த்தாலும் சரி, டோட்டல் குடும்பத்திற்கே ஜாதகம் பார்த்தாலும் சரி, கட்டணம் என்பது அவங்க விருப்பம்தான். இது எங்களுடைய பரம்பரையாக எங்களுக்கு வரக்கூடிய பாலிசி. இதை நாங்கள் வந்து மாற்ற முடியாது. ஸோ அதே மாதிரி நாம் நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்காக நித்திய அக்னி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 365 நாளும் நித்திய அக்னி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்பெஷல் வரும்போது நாம் அந்த ஸ்பெஷலோடு சேர்த்து நாம் அந்த அக்னியை வந்து நாம் அந்த ஹோமங்கிறது நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து திருவோண நட்சத்திரம் வர்றது அப்படின்னா அன்றைக்கி வந்து விஷ்ணு சாஸ்திரநாமத்தோடு சேர்த்து நாம் அந்த நித்திய அக்னி பண்ணுறோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு இல்லை சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி அல்லது தேய்பிறை சதுர்த்தி வந்ததுன்னா மகா கணபதிக்கு 108 ஆவர்த்தி மூல மந்திரத்தால் ஹோமம் பண்ணக்கூடிய நித்யக்னிங்கிறது தனி, ப்ளஸ் ஒரு ஆடடாக நாம் இதை வந்து பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ நடராஜர் அபிஷேகமோ இல்லை திருவாதிரை நட்சத்திரமோ வரக்கூடிய அன்னைக்கு வந்து ருத்ரம் சொல்லி அந்த நித்யக்னியை வந்து நாம் பண்ணிட்டுருக்கோம். பஞ்சமி வந்ததுன்னா வாராகிக்கு நாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நமக்கு எப்படி அந்த இதை எனக்கு தகுந்த மாதிரி நித்யக்னிங்கிறது 365 நாளும் கன்ஃபார்ம்டு. ப்ளஸ் நம்ம அந்த ஸ்பெஷல் டேஸ் வரும்போது அதை வந்து நாம் ஒரு ஆடடாக அதோடு சேர்த்து நாம் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து ஒரு வைணவராக இருந்தாலும் ஸ்ரீவித்யா உபாசனை எனக்கு வந்து பரணி குருஜி நடேசானந்தநாதர் எனக்கு வந்து கொடுத்துருக்கிறதுனால ஆவரணம் நாம் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஆவரணம் அப்படிங்கிறது அதை அக்னிபூர்வமாகவே நாம் வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த நித்திய அக்னியில் கலந்துக்கிட்டு ஒரே ஒரு எலிஜிபிள் என்ன அப்படின்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்காக மட்டும்தான் அதை வந்து நாம் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தை மாதம் அஸ்வினி நட்சத்திரம் இல்லை தை மாதம் பரணி நட்சத்திரம் வர்றாங்கன்னா பரணி நட்சத்திரம் அன்றைக்கி தை மாதம் பரணி நட்சத்திரம் அன்றைக்கி அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அன்றைய தேதியில் அந்த நேமை வந்து நாம் சங்கல்பத்தில் சொல்லி நாம் பண்ணிட்டுருக்கோம். 365 நாளும் நித்திய அக்னி. சப்போஸ் நான் வெளியூர் போனால் கூட அந்த இடத்துல நம்ம இங்கேருந்து அக்னி எடுத்துகிட்டு போய் பண்ணுற மாதிரியான ஒரு பிளான் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நாம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த நம்மளோட ஜாதகம் பார்க்குறவங்களுக்காக ஏதோ என்னால் முடிஞ்சது. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நித்திய அக்னி நம்மளோட ஏற்கனவே ஜாதகம் பார்க்குறவங்களுக்காக நம்ம வந்து இதை ஃப்ரீயாக பண்ணுறோம். மீன்வைல் இந்த ஏற்கனவே நம்ம திருமணத்திற்காக ஒரு சிறப்பு பூஜைகள் பண்ணிட்டு இருந்தோம். மறுபடியும் அதை வந்து நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம லாஸ்ட் டைம்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா யூடியூப்பில் லைவ் போடுறோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏதோ ஒரு ஜூம்லேயோ அல்லது கூகுள் மீட்லேயோ அல்லது மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அந்த ஒரு இதுலேயோ வந்துட்டு லைவ் யாருக்கு நீட் இருக்கோ அவங்க மட்டும் கலந்துக்கிற மாதிரி. ஸோ இது எல்லாரும் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லாமல் யாருக்கு நீட் இருக்கோ அவங்க மட்டும் கலந்துக்கிற மாதிரியான விஷயங்கள் நாம் பண்ணுறோம். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.